தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 5வது பாசுரம் பார்க்கலாம். பெண் இரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டு இரா கிடக்கும்போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோறு புகக்குமாரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த சம்சாரத்தில் எப்போ பார்த்தாலும் பெண்கள் சுகம் இந்த காமத்திலே இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, அது ஒரு கஷ்டமாக அவள் நினைக்க மாட்டேங்கிறா. பட் அதுதான் உலகத்தில் ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறா, திரும்ப திரும்ப இந்த பிறவி எடுத்துகிட்டே இருக்கா. அந்த கஷ்டத்தினால அவள் என்ன பண்ணுறா, சம்சாரத்தில் சம்பாதிக்கணும், இது பண்ணணும்னு பகலாக உழைச்சி தூங்கிறது, சாப்பிட்றது, உடம்பை பேணி காக்கிறது, இப்படியே பண்ணி பண்ணி உடலெல்லாம் அப்படியே அழிஞ்சு போகிறது. அதுக்கு பதிலாக எப்படி தான் அப்படி இருக்காளோ தெரியல. பகவான் நல்ல குளிர்ச்சியான துளசி மாலை அணிஞ்சிட்டுருக்கா இல்லையா, அவரோட அடிமைகளாக நம்ம இருந்துட்டு அவர் தானே இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். அவருக்கு தொண்டு செய்வோன்னு இல்லாமல் இப்படி போய் வருடுறாரே, அந்த அடிமைகளாக இருந்துட்டு பகவான் நாமத்தை பாடி நம்ம எல்லாரும் அவரோட நாமத்தை பாடி ஆடி தொண்டு புரிஞ்சால் எவ்வளோ நன்னா இருக்கும். அப்போ அந்த அமிர்தத்தை உண்ணாமல் இந்த சோம்பேறித்தனமாக அந்த தாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுறா, இப்படியே வேண்டுன்னு இருக்காளே, அவளுக்கு எப்படி தான் இந்த சோறு இறங்குறதோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன்.